ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செல்வேந்திரன் யூடியூப் சேனல். உங்களுடைய கம்ப்யூட்டர் இல்லைன்னா லேப்டாப்பில் வந்து ஏதாவது ஒரு ஃபைல்ஸோ, ஏதாவது ஒரு வீடியோஸோ, டாக்குமெண்ட்ஸோ, ஃபோட்டோஸோ ஏதாவது ஒன்று வந்து பெர்மனன்ட் டெலிட் வந்து பண்ணிடுவீங்க. அது பெர்மனன்ட் டெலிட்டான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து திரும்ப நம்ம எப்படி உங்களுடைய கம்ப்யூட்டர் இல்லை லேப்டாப்பில் வந்து திரும்ப ஹார்ட் டிஸ்காக இருந்தாலும் சரி, அதில் எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணுறோன்னு சொல்லி அதே குவாலிட்டியோட நம்ம எப்படி திரும்ப ரெக்கவர் பண்ணுறது, பெர்மனன்ட் டெலிட் ஆன ஃபைல்ஸை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுடைய கம்ப்யூட்டர் இல்லைன்ற லேப்டாப்பு இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்டோரேஜ் டிவைசஸ் அந்த இதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு ஃபைல்ஸ் வந்து பெர்மனன்ட் டெலீட் பண்ணியிருப்பீங்க. அதை எப்படி நம்ம திரும்ப ரெக்கவர் பண்ணுறோன்னு சொல்லி பார்ப்போம். க்ரோம் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ரெக்குவான்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு இதில் சிசி கிளீனர்னு சொல்லி ஃபஸ்ட் வெப்சைட்டை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. இதில் ஃப்ரீ டவுன்லோட் இருக்கும், ஃப்ரீ வெர்ஷன் இருக்கும், பெய்டு வெர்ஷன் இருக்கும். அது ஃப்ரீ வெர்ஷனே நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. அது கீழே டவுன்லோட் சொல்லியிருக்கோம், அதை வந்து டவுன்லோட் கொடுத்துங்க. இதில் பெய்டு வெர்ஷன் இருக்குது, அதில் சில ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. இதிலே உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இப்போ ஜஸ்ட்டு கிளிக் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆன பிறகு அதை டபுள் டேப் வந்து பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இது வந்து ரெக்குவா ஃபைல் ரெக்கவரி ஆப்பு. விண்டோஸ்க்கு வந்து இது இருக்குது, மேக்குக்கு வந்து நீங்கள் வேறு டூல் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். இது விண்டோஸ்க்கு மட்டும் சப்போர்ட் ஆகிற மாதிரி. இப்போ இந்த ஆப் வந்து இன்ஸ்டால்னு சொல்லி கொடுத்துங்க. இதில் உங்களுடைய ஃபோட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸு எல்லாமே இதில் நீங்கள் வந்து ரெக்கவர் பண்ணிக்கிறீங்க. இமேஜஸ்ஸு ஜஸ்ட்டு இன்ஸ்டால் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஸ்டால்னு சொல்லி வந்துடும். அதில் வந்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருங்க. ஒரு பேஜ் ஓப்பன் ஆக அதை கட் பண்ணி விட்ருங்க. இதில் உங்களுடைய எல்லா ஃபைல்ஸும் வேணும்னா நீங்கள் ஆல் சொல்லி கொடுத்துங்க. இல்லைன்னா பிக்சர், மியூசிக், டாக்குமெண்ட்ஸு இல்லை வீடியோ மட்டும் வேணும்னா வீடியோ கொடுத்துங்க. இதில் வந்து இப்போ நான் வந்து உங்களுடைய எஸ்டி கார்டாக இருந்தாலும், மெமரி கார்டு, ஸ்டோரேஜ் எந்த ஸ்டோரேஜ் டிவைஸ் நீங்கள் வந்து இதில் உங்களுக்கு பிசியில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ இதிலே வந்து இப்போ ஹார்ட் டிஸ்கில் வந்து ஏதாவது ஒரு ஹார்ட் டிஸ்கில் வந்து நீங்கள் வந்து டெலீட் பண்ணிடுறீங்க. ஏதாவது ஒரு ஃபோல்டரில் வந்து அந்த பர்டிகுலராக நீங்கள் அந்த ஃபைலை மட்டும் செலக்ட் பண்ணி ரெக்கவர் பண்ணலாம். இப்போ நம்ம ரீசைக்கிள் பின்னில் மட்டும் பெர்மனன்ட் டெலிட் ஆனதை மட்டும் ரெக்கவர் பண்ணலாம். இதில் டீப் ஸ்கேன்னு சொல்லியிருக்கோம், அதை எனேபிள் பண்ணிங்க. உங்களுக்கு எக்ஸ்டர்னலாக சில ஃபைல்ஸ் வந்து டீப் ஸ்கேனில் வந்து வரும். நார்மல் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஸ்பீடாக இருக்கும். டீப் ஸ்கேனர் வந்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக வந்து ப்ராசஸிங் வந்து இருக்கும். அதில் மட்டும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். டீப் ஸ்கேன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபைல்ஸுமே வந்து மினிமம் ஒரு 10,000 20,000 ஃபைல்ஸ் எக்ஸ்டர்னலாக வரும். இப்போ நீங்கள் இந்த ஃபைல்ஸ் வந்து ரெக்கவர் பண்ணுறது, இப்போ நீங்கள் ஒரு மெமரி கார்டோ, பென்ட்ரைவரோ, இல்லை ஒரு ஹார்ட் டிஸ்கோ, ஏதாவது ஒரு எஸ்எஸ்டியோ வச்சுருந்தீங்கன்னா அது நீங்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்து டெலீட் ஆன ஃபைல்ஸ் பூராமே வந்து வரும். அதில் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து வச்சுருப்பீங்க. இப்போ ஒரு எஸ்எஸ்டி வாங்கி இப்போ ஒரு 5 இயர்ஸ் வந்து ஆயிடுச்சுன்னா 5 வருஷத்துக்கு 5 இயர்ஸில் வந்து எத்தனை ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து டெலீட் பண்ணியிருக்கீங்களோ அந்த எல்லா ஃபைல்ஸுமே உங்களுக்கு வந்து ரெக்கவர் ஆகிரும். பர்டிகுலர் நீங்கள் அதை செலக்ட் பண்ணியும் ரெக்கவர் பண்ணால் எந்தெந்த ஃபைல்ஸ் வந்து ரெக்கவர் பண்ண முடியும், எந்தெந்த ஃபைல்ஸ் வந்து ரெக்கவர் பண்ண முடியாதுன்னு சொல்லி இது ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால் ஆகி முடிக்கட்டும். உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். இதுக்கு ஒரு 1 மினிட்லேருந்து 2 மினிட்ஸு இதுக்குள்ள தான் டைம் எடுக்கும். உங்களுக்கு ரெக்கவர் ஆகிறதுக்கு வந்து டைம் வந்து அதிகமாகும். உங்களுடைய ரெக்கவர் இந்த சாஃப்ட்வேர்லேருந்து உங்களுடைய பிசிக்கு வந்து நீங்கள் ரெக்கவர் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஆல் ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு எந்த குவாலிட்டியில் வந்து எந்த எம்பியில் வந்து எத்தனை ஜிபி அந்த ஃபைல்ஸ் பூரா உங்களுக்கு தனித்தனியாக வந்து ரெக்கவர் ஆயிரும். நீங்கள் வந்து ஒரு ப்ரீ ஸ்டோரேஜ் இருக்கிற ஒரு டிவைஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ரெக்கவர் ஆன ஃபைல்ஸை வந்து எந்த இடத்துல வந்து லேண்ட் ஆகுன்றது நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெக்கவர் ஆகி முடிச்சிடும். இதுலேயே 4 ஸ்டேஜ் இருக்குது. முதல் ரெக்கவரிங்கு, அடுத்து ஸ்கேனிங், வைரஸ் ஏதாவது ஸ்கேனிங் வந்து பண்ணோம். அடுத்து 3rd ஸ்டேஜ் முடிஞ்ச பிறகு 4th ஸ்டேஜ் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு டெலிட் ஆன ஃபைல்ஸ் பூராமே டிஸ்பிளேவில் வந்து வந்துடும். இந்த ஃபைல்ஸ் எல்லாமே ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கூட டைம் எடுக்கலாம். உங்களுடைய ஸ்டோரேஜ் டிவைஸ் வந்து பொறுத்தது. நீங்கள் ஒரு ஹார்ட் டிஸ்க்கை வந்து நீங்கள் ரெக்கவர் பண்ண சொல்கிறீங்க, அதில் மென்ஷன் பண்ணுறீங்கன்னா அந்த ஹார்ட் டிஸ்கோட ஸ்பேஸ் ஒரு 200 GB இருந்தால் அதுக்கான டைம் வந்து எடுக்கும். 1/2 hour வந்து எடுத்தாலும் எடுத்தது. நார்மலாக நீங்கள் ஒரு பென்ட்ரைவர் வந்து நீங்கள் ரெக்கவர் பண்ணுற மாதிரி வந்து இருந்தால் பென்ட்ரைவருக்கு வந்து ஒரு 2 மினிட்ஸ் 3 மினிட்ஸ்லேயே வந்து அதிகமாக ரெக்கவர் பண்ணி கொடுத்துரும். இப்போ 3 ஸ்டேஜ் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ 4வது ஸ்டேஜில் வந்து உங்களுடைய ரெக்கவர் ஆன எல்லா ஃபைல்ஸும் வந்து இதில் வந்து வந்துடும். டிஸ்பிளேயில் வந்து ஷோ ஆயிரும். நீங்கள் பல வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் டெலிட் பண்ண ஃபைல்ஸ் கூட வந்து உங்களுக்கு இதில் வந்து வந்துடும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி க்ரீன் கலரில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம திரும்ப ரெக்கவர் பண்ணலாம், ஒர்க் ஆகும். இதே ஆரஞ்சு கலர் இருக்கிற, ரெட் கலரில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ஒர்க் ஆகாது. க்ரீன் கலர் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ரெட் கலரில் இருக்கிற ஃபைல்ஸ் பூராமே வந்து இதில் வந்துட்டு ஒர்க் ஆகாது. இதில் ஒரு சில ரெட் கலர் ஃபைல்ஸும் சேர்த்து வரும். அந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து நீங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்து டெலிட் பண்ணிடுவீங்க. அதனால் ரெட் கலர் இருக்கிறது ஃபைல்ஸ் பூரா ஒர்க் ஆகாது. க்ரீன் கலரில் இருக்கிறத பூரா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அது ரெக்கவரின்ட்டு கொடுத்தீங்கன்னா ரெக்கவர் ஆயிடும். உங்களுடைய பிசி இல்லைன்னா லேப்டாப்பு உங்களுடைய ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கவரி எந்த பேஜில் வந்து வச்சுருந்தீங்கன்னா அதே வந்துடும். இல்லை உங்களுக்கு ஃபோட்டோஸ், வீடியோஸ், டாக்குமெண்ட்ஸு எல்லாமே இதிலே வந்து எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.